சுரேஷ் வந்து வேலையா இருக்காரு. சார் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன என் ஒய்ஃப்? ஆமாம் சார், உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. உடனே சுரேஷ் ரொம்ப பயந்து போகிறாரு. வேறு என்ன சொன்னா அப்படின்னு, வேறு ஒன்றும் சொல்ல சார், உங்களை பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் கூட உங்ககிட்ட கேட்டோம் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க இல்லை, உங்ககிட்ட பார்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க சார் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைச்சிட்டு டென்ஷனாகி வெளியே போகிறாரு சுரேஷ். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி நின்றுட்டுருக்காங்க. மதி இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிரச்சனை தான், ஆனால் பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். நான் என்ன பண்ண உன்னை? நான் தான் இப்போ உன் பேச்சுக்கே வருது இல்லைல்ல, எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறீங்க பார். இங்கே எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்காங்க, ஏற்கனவே நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை இங்கே எல்லாருக்கும் தெரியும். இதில் வேற எல்லாரும் பார்த்தா அசிங்கமாயிடும். மதி முதல்ல வீட்டுக்கு போய் அதில் வீட்டுக்கு பேசிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வீட்டுக்கு போக முடியாது, எதுவாக இருந்தாலும் இங்கே பேசி தான் போவேன் அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சரி வெளியே வா, நம்ம வெளியே எங்கேயாவது போய் பேசலாம் அப்படின்னோடனே, அது உங்களுக்கு தான் டியூட்டி இருக்குல்ல, டியூட்டி நேரத்தில் வெளியே வரக்கூடாதுல்ல, அதுக்காக என்ன பண்ண முடியும், நீ வா அப்படின்னு. என்ன சார் என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு மற்றவங்களாம் வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, என் ஒய்ஃப் என்னை பார்க்க வந்திருக்காங்க, அவ்வளோதான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. ஓகே சார், மேடம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சார், வந்தோடனே நாங்கள் சொல்லணும் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா மேடம் அப்படின்னோடனே, இப்படி தான் இங்கே இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. முதல்ல வீட்டுக்கு போகும்போது வீட்டில் பேசிக்கலாம், வீட்டில் பேச வேண்டிய பிரச்சனை இல்லை, இங்கேயே பேசி ஆகணும்னா. சரி ஒரு நிமிஷம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராரு. சொல்லு மதி, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இங்கே வராது மதி, பாரு இப்படிலாம் கேட்குறாங்க எல்லாரும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், அதுக்கு நீங்கள் பண்ண வேலையை பண்ணாமல் இருந்திருக்கணும். எனக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னோடனே, நான் என்ன நடிக்கிறேன், எனக்கு புரியல நீ என்ன சொல்கிறேன்னு. எனக்கு வேலை போனதுக்கு யார் காரணம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சொல்லுங்கள் யார் காரணம்னா என்ன சொல்கிறது, நான் உனக்கு வேலை போச்சுன்னு சொன்னேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். யார் காரணம்னு சொன்னால் நான் என்ன பேச முடியும், எனக்கு யாரும் தெரியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதில் நீங்களும் உடந்து தான், எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நீங்களும் உங்கள் மாமாவும் சேர்ந்து தானே என் வேலையை காலி பண்ணீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஐயோ மாமா தான் எல்லாம் செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை 2 பேரும் செஞ்சுருக்கீங்க, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னோடனே, மதி ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறது கேளு, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, மாமா ஏதோ என் மேலே இந்த பாசத்தில் இப்படி பண்ணிட்டார். பாசத்துலையா? உங்கள் மேலே இந்த பாசம்னா உங்களுக்கு தான் பண்ணியிருக்கணும், எனக்கே பண்ணார். என்னை என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு, வீட்டில் ஒடுக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணாரா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருமதி, நீங்கள் மாமாவை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்க, என் மாமா ரொம்ப நல்லவர் செய்கிற காரியமாக இது அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷனாகிற மதி அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து வரவங்களாம் வந்து கேட்டு போகிறாங்க. ஐயோ இங்கே இருந்தால் அவ்வளோதான், எப்படியாவது மதியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணுமே. மதி இங்கே பார் மதி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், நீ வீட்டுக்கு போ. அது இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். இங்கே பாருங்கள், உங்கள் மாமா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, கூட சேர்ந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை வீட்டோட அடக்கி வைக்கலான்னு மட்டும் நினைக்காதுங்க, அதுக்கு நிச்சயமாக நடக்காது. கூடிய சீக்கிரம் நல்ல வேலையை வாங்கி உங்கள் எல்லோரும் மூஞ்சிட்டு கரிய பூசில் என் பேர் மதி இல்லை, அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு போது மாமா ஃபோன் பண்ணுறாரு. மாமா அப்படின்னோடனே, இங்கே மதி வந்தாளா, இங்கேயும் வந்தா மாமா அப்படின்னோடனே, என்னது அங்கே வந்தாளா, என்னாச்சு சுரேஷ் அப்படின்னோடனே, வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் மதிக்காக அவரோட வேலையை வந்து இந்த மாதிரி வந்து தூக்கிட்டீங்க அவளை வேலையை விட்டு அப்படின்ற விஷயம் மதிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே, சாரிடா சுரேஷ், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், சொல்ல முடியல அப்படின்னு. எனக்கு தெரியுமாமா, என் நன்மைக்காக தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் மதி புரிஞ்சுக்க தயாராக இல்லை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எதுவும் நடக்காதுடா, முதல்ல கோவப்படுவா, அப்புறமா சமாதானப்படுத்திடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை வேலை தேடினாலும் தேடிக்கிட்டோம், அது எல்லாத்தையும் எப்படி வந்து இல்லாமல் பண்ணணும்னு இந்த மாமாவுக்கு தெரியும்னு. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த பிரச்சனை இதோடு விடுங்க, இங்கே என்ன பிரச்சனை நடக்க போகுது, வீட்டுக்கு போனாவே எனக்கு பயமாக இருக்குது. என்னடா சுரேஷ் இப்படி பயப்படுற, எல்லா பிரச்சனையும் தைரியமாக ஆம்பளை நான் ஃபேஸ் பண்ணுடா, என்னடா நீ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு தவிக்கிறாரு.